ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன எபிசோடு கிளைமேக்ஸ்ல நம்ம விஜயோட கம்பெனி எழுதி வாங்க பேனாவை கொடுத்த நேரத்துல நம்ம சாரதம்மா ஒரு ஃபைலோட வந்து மாப்பிள கையெழுத்து போடாதீங்கன்னு தடுத்து நிறுத்தினத எல்லாரும் சீட் நுனியில உட்காந்து பார்த்திருப்பீங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்து பொம்பளை, அதிலும் கணவனை இழந்த ஒரு தாய், அவ்வளவு பெரிய அரசியல்வாதியோட அடியாளுங்க முன்னாடியும் போலீஸ் முன்னாடி வந்து எப்படி இவ்வளவு தில்ல நிக்கிறாங்க? அவங்க கையில எப்படி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்துச்சு? இன்னைக்கு எபிசோட்ல முழுக்க முழுக்க சாரதாமாவோட மாசம், மகாநதி பெண்களோட கெத்தும், கூடவே நம்ம விஜயோட நக்கலுமா செம்மையா தெரிக்க போகுது. வாங்க அந்த சூடான எபிசோடுக்குள்ள போலாம். காஞ்சிபுரம் வீட்டு ஹால்ல எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சாரதம் பண்ணிட்டு அந்த பழைய ஃபைல வக்கீல் பாஸ்கர் கொஞ்சம் தயக்கத்தோட வாங்குறாரு. அதை திறந்து பார்த்து அடுத்த செகண்ட் அவர் முகம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி போகுது. கையெல்லாம் லேசா நடுங்குது. இத பார்த்த சாரதம் முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு. ஆனா ரொம்ப பக்குவமா ஒரு தாய் மாதிரி பேசுறாங்க. என்ன வக்கீல் தம்பி, கையெல்லாம் அப்படி நடுங்குது? கலர் ஜெராக்ஸ் மிஷின்ல போட்ட உங்க டுபாக்கூர் பத்திரத்தை பார்த்து இந்த 35 வருஷம் பழசான நிஜ பத்திரத்தை பார்த்ததும் கண்ணு கூசுதா? உங்க எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லுங்க, பொம்பளைங்க மட்டும் இருக்கிற வீடுன்னு வந்து ஈஸியா மிரட்டிட்டு போயிடலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டாரு. இது சாரதம்மோட கோட்டை, என் புருஷன் ஒவ்வொரு செங்கலா வச்சு கட்டின வீடு தம்பி இது. இத எவன் பேருக்கும் காத்து வாக்குல மாத்த முடியாது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா அதிகாரமா சொல்றாங்க. பக்கத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவர் மெதுவா வக்கீல் கிட்ட, சார் என்ன சார் இது, ஒரிஜினல் அவங்க கையில இருக்கு, நீங்க என்னமோ கோர்ட் ஆர்டர்னு கூட்டிட்டு வந்தீங்களே அப்படின்னு பம்முறாரு. விஜய்க்கு இப்பதான் உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்குது. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம், அத்தை இந்த நேரத்துல எப்படி கரெக்டா வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ பின்னால நின்று இருந்த கங்கா மெதுவா முன்னாடி வரா. முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. மாமா, காலையில நீங்க பால்கனில அவ்வளோ டென்ஷனா போம் பண்ணிட்டு இருந்தப்பவே எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. நான் தான் பின்னாடி போய் அம்மாவுக்கு போம் பண்ணிட்டேன். அது ஒண்ணும் இல்ல விஜய், காலையில நீங்க பால்கனில நின்னுக்கிட்டு அவ்வளவு டென்ஷனா யாருக்கோ போன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. உங்களுக்கே தெரியாம நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த போலீஸ் ஜீப்பு ரவுடிங்க எல்லாம் வந்து இறங்குனதும் நீங்க கீழே வரத்துக்குள்ள நான் பின்னாடி போய் அம்மாவுக்கு போன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். சாரதம்மா தொடர்ந்து, நான் காலையில நீங்க 2 பேரும் நல்லபடியா வந்துட்டீங்களேன்னு நம்ம காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிருந்த மாப்பிள்ள. கங்கா போன் பண்ணி பதறினதும் எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நேரா நம்ம குடும்ப வக்கீல் ராமசமையாவை போய் பார்த்து அவர்கிட்ட பத்திரமா இருந்த இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட வாங்கிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். ஒரு 4 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அந்த ஏமாத்துக்காரனுங்க உங்க கம்பெனி எழுதி வாங்கியிருப்பாங்களே மாப்பிள்ள. ஒரு வீட்டுக்காக அவ்வளவு பெரிய கம்பெனி விட துணிஞ்ச உங்க மனசுக்கு முன்னாடி நான் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்ல மாப்பிள்ள அப்படின்னு அன்பா சொல்றாங்க. விஜய் இப்பதான் தன்னோட ஃபார்முக்கே வராரு. அந்த பயம் தயக்கம் எல்லாம் போயிடுச்சு. வக்கீல் பாஸ்கர் முன்னாடி போய் நிக்கிறான். என்ன பாஸ்கரு, உன் எம்எல்ஏ ஐயாவோட ஸ்கிரிப்ட் இங்க ஒர்க் அவுட் ஆகல போலயே. என்னமோ சினிமால வர மாதிரி கையில பேப்பரோட வந்து உடுத்தின துணியோட வெளியே போங்கன்னு டயலாக் விட்ட, இப்போ என் அத்தை உன்ன உடுத்தின துணியோட தெருவில் அனுப்புற மாதிரி செஞ்சுட்டாங்களே. இன்ஸ்பெக்டர் சார், உங்க டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்கு போய் ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு நீங்க அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க. இல்லன்னா நாளை காலையில உங்க மேல கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஒரு நக்கல ஒரு சிரிப்போட மிரட்டுறான். வக்கீல் பாஸ்கருக்கு அவமானம் தாங்க முடியல. ஆனா வெளியே காட்டிக்காம பல்ல கடிச்சுக்கிட்டு விஜய பாக்குறாரு. விஜய், இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. இன்னைக்கு இந்த வீட்டு பிரச்சனை தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த குறி உங்க கம்பெனிக்கு தான். அங்க வந்து உன்னை எப்படி காலி பண்றேன்னு பாரு அப்படின்னு போகும்போது ஒரு மிரட்டுறான். விஜய் சத்தமா சிரிச்சுக்கிட்டே, அட போட லூசு பயல, என் கம்பெனி டாக்குமெண்ட் எல்லாம் இரும்பு கோட்டடா, அது அசைக்க கூட உன்னால முடியாது. முடிஞ்சா வந்து மோதிப்பாரு. அப்படியே உங்க எம்எல்ஏ கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. பொம்பளைங்க இருக்கிற வீடுன்னு இங்க வந்தான் பாரு, அவன் ஒரு ஆம்பளே இல்லைன்னு சொல்லு. கெட் அவுட் அப்படின்னு ஒரு சிங்கம் மாதிரி கரிச்சிக்கிறான். வக்கீலும் அடியாட்களும் தலை குனிஞ்சபடியே அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. அவங்க போனதும் வீடே ஒரு அமைதிக்கு வருது. காவேரி ஓடி போய் தான் அம்மாவை கட்டிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகுறான். விஜய் சாரதாமா முன்னாடியும் கங்கா முன்னாடியும் போய் ரொம்ப மரியாதையா நிக்கிறான். அவனோட குரல் இப்ப ரொம்ப மென்மையா எமோஷனலா மாறுது. அத்தை, நான் ஏதோ பெரிய ஆளு, நான் உங்களை எல்லாம் காப்பாத்துறேன்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஈகோ இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, என் பொண்டாட்டிக்காக என் உழைப்ப மொத்தமா தூக்கி கொடுக்க ரெடியா இருந்தேன். ஆனா நீங்க அவ்வளவு பெரிய புயல எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப பக்குவமா
ஒரு போன் கால்லயும் ஒரு பேப்பர்லயும் முடிச்சிட்டீங்க. இந்த மகாநதி பொண்ணுங்க எவ்வளவு பெரிய இரும்பு மனுஷங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் அத்தை அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறான். சாரதம்மா விஜயோட கையை பிடிச்சுக்கிட்டு, மாப்பிள்ள, நாங்க எங்க மானத்தை காப்பாத்திக்கிட்டோம். ஆனா அந்த மானத்துக்காக உங்க கம்பெனியே தூக்கி கொடுக்க துணிஞ்சீங்க பாத்தீங்களா? அங்க ஒரு புருஷனா ஒரு மருமகனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அத்தை, மாப்பிள்ள, நாங்க எங்க மானத்தை காப்பாத்திக்கிட்டோம். ஆனா அந்த மானத்துக்காக உங்க கம்பெனியே தூக்கி கொடுக்க நீங்க துணிஞ்சிட்டீங்க பாத்தீங்களா? அங்க ஒரு புருஷனா ஒரு மருமகனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இனிமே இந்த குடும்பத்தை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட மருமகனான விஜய் நெத்தில ஒரு ஆழமான ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த வீடே அன்பினாலையும் நிம்மதியாலையும் நிறைஞ்சு வெளியுது. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டாங்க. விஜயும் காவேரியும் அவங்க ரூம்ல தனியா இருக்காங்க. பால்கன்ல இருந்து லேசா காத்து வீசிட்டு இருக்கு. காவேரி கண்ணாடிய பார்த்து தலை சீவிட்டு இருக்கா. விஜய் பின்னாடி வந்து அவ தோல் மேல கைய வச்சு ரொம்ப ஆழமா அவ கண்ணை பாக்குறான். எந்த டென்ஷனும் இல்லாம ஒரு பக்குவமான காதல் அவங்க பார்வையில இருக்கு. காவேரி அப்படின்னு ரொம்ப மெதுவா கூப்பிடுறான் விஜய். சொல்லுங்க விஜய் அப்படின்னு சீப்பை கீழே வச்சுட்டு அவனை திரும்பி பாக்குறான். விஜய் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு நிமிஷம் கை நடுங்கிடுச்சுடா. கம்பெனி எழுதி தரோம்ன்ற பயம் இல்ல, ஒருவேளை நீ என் கண் முன்னாடி அழுதுறியோன்ற பயம். உனக்காக என் உசுரை கேட்டிருந்தாலும் நான் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருப்பேன். உன் மேல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு காலையில அந்த வக்கீல் பேனாவை கொடுக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் கை நடுங்குச்சுடா. கம்பெனி எழுதி தரோமேன்னு பயம் இல்ல, ஒருவேளை அவனுங்க உன்னை ஏதாவது அசிங்கமா பேசி நீ என் கண் முன்னாடியே அழுதுறியோன்னு பயம்தான். உனக்காக என் உசுரை கேட்டிருந்தாலும் நான் இன்னைக்கு அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டிருப்பேன் காவேரி அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான். காவேரி அவனோட 2 கண்ணத்தையும் தன் கைகளால பிடிச்சுக்கிட்டு ரொம்ப யதார்த்தமா ஒரு தாயை போல பேசுறான். விஜய், எனக்கு தெரியும் எனக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா இனிமே அப்படி ஒரு நிலைமை வராது. நான் அன்னைக்கு இருந்த அந்த பழைய பயந்த காவேரி இல்ல. நான் உங்க பொண்டாட்டி. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா நின்னு ஃபேஸ் பண்ணுவோம். என் நிம்மதி இந்த வீட்டுல இல்ல விஜய். என் நிம்மதி உசுறு எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்சில ரொம்ப அமைதியா சாஞ்சுக்கிறான். விஜய் அவளை இறுக்கமா அணைச்சுக்கிட்டு அந்த பெரிய புயலுக்கு அப்புறம் வந்த அந்த அமைதி அவங்க 2 பேரோட காதலை இன்னும் ஆழமா ரொம்ப அழகா மாத்திடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாரதம்மோட கெத்து, விஜயோட மாசு, கடைசியா இந்த அழகான காதல் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு? பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுற இந்த நேரத்துல அந்த வக்கீல் கடைசியா சொன்ன கம்பெனிக்கு வருவோங்கிறது மிரட்டல் நிஜமாகுமா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.